Hi dear friends, welcome back to KYB View channel. This is Kannan. Dear friends, நம்மள சில பேர் ரெனோ ட்ரைபர் உடைய ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக காத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 6 வருஷ காலத்துக்கு அப்புறம் ரெனோ ட்ரைபர் உடைய ஃபேஸ் லிஃப்ட் வந்து கடந்த ஜூலை 23ஆம் தேதி லான்ச் செய்யப்பட்டது. இந்த கார்ல எக்ஸ்டீரியர்ல என்ன மாதிரி ஒரு டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இன்டீரியர்ல என்ன டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அடிஷனலா என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த ரெனோட லோகோ வந்து கம்ப்ளீட்டா ரீதிங்க் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு அப்பீலிங்கா இருக்கு. ரெனோ ட்ரைபர் உடைய ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க செக் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரைபர் உடைய ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஒரு 4 ட்ரிம்ல வருது. ஆத்தென்டிக், எவல்யூஷன், டெக்னோ, இமோஷன். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது இமோஷன் வேரியன்ட். பெர்ஃபெக்ட்டா ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் சொல்லலாம். இது ஃபுல்லி ஃபீச்சர்ஸ் லோடட் வண்டி. இந்த வண்டியை நம்ம கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி நம்ம பார்க்கலாம். ரைட், இந்த ஃபேஸ் லிஃப்ட் ட்ரைபர்ல இந்த பானட்டோட டிசைன் வந்து சென்டர்ல ஒரு நல்ல ஸ்கூப் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்க பார்க்கலாம், இது ஒரு பிக் சேஞ்ச். இந்த ரேடியேட்டர் கிரில்ல ஒரு டிசைன் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது வந்து பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதனுடைய லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ உள்ள போறதுக்கு நல்லா இருக்கு. பிளஸ் இந்த 3D லோகோ, பழைய லோகோ டைமண்ட் லோகோ இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2D லோகோ வந்து கொண்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இதுல போற டிசைன் வந்து அவுட்லுக் பார்க்கும்போது ப்ரீவியஸான ட்ரைபர்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த இடத்துல ப்ரொஜெக்டர் வந்து லோ அண்ட் ஹை வந்து ஒரே பல்ப்ல இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயம். தென் இந்த இடத்துல ஒரு டிஆர்எல் இருக்கு. ரைட், இங்க பிளிங்கர்ஸோடைய பல்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் பிளிங்கர்ஸ், லோ அண்ட் ஹை பீம், டிஆர்எல் எல்லாமே வந்து இந்த ஒரே ஹெட்லாம்ப்ல கொண்டு வந்திருக்குது. அருமையான விஷயமா இருக்கு. பழைய ட்ரைபர்ல டிஆர்எல் லைட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டம்மி, ஒரு பிளாஸ்டிக் இன்சர்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வந்து ஒரு குரோம் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்பீலிங் லுக்கை கொடுக்கறதுக்காக மட்டுமே தான். இதுல வந்து ஏர் கர்டன் வெண்ட் எதுவும் கொடுக்கல. அது கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் தட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஃபேக்லம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரியலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா நைட்ல நமக்கு வெளிச்சம் வந்து கம்மியா இருக்குன்னு நம்மள நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபாக்லாம் கொடுத்துருக்கனால போதுமான வெளிச்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் பம்பர்ல பார்க்கிங் சென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா இருக்கு. இந்த பம்பரோட டிசைன் வந்து பயங்கர அக்ரெசிவான நல்ல ஒரு போல்டான லுக்ல வடிவமைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து ஹனிகோம் டிசைன்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெக்டாங்குலர் ஷேப்ல கட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு திக்னஸாவும் இருக்கு, ரிஜிடாவும் இருக்கு. இந்த ஒரு ஸ்கிட் பிளேட்டும் சூப்பரா இருக்கு. பைபிள்ல இந்த வாஷரை மட்டும் மாத்தவே மாட்டாங்க. இந்த மறு எப்பதான் மாறப்போகுதுன்னு எனக்கும் தெரியல. இந்த டைமும் மாறல. இந்த விண்ட்ஷீல்ட்ல ஆட்டோ ரெயின் வைப்பிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோல இந்த ஆண்டனா வந்து ஒரு ஷார்ப்பின் ஆண்டனா வருந்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த டைமும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இந்த மாதிரி ஒரு நீளமான கம்பியால தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட டிசைன் பார்க்கும்போது ஒரு அலாய்வில் லுக்கு மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அலாய்வில் கிடையாது, இது ஒரு ஃபிளெக்சி வீல். இது வந்து டியூவல் டோன்ல கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பழைய ட்ரைபரோட டிசைனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பழைய ட்ரைபரில் ஒரு குரோம் ஃபினிஷில் இருந்தது. ரைட், இந்த டோருக்கு பாட்டம்ல இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து முன்னாடி பிளாக் கலர்ல இருக்கும். இப்போ வந்து பிளாக் வித் கிரேல சம் லைன்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்மால் சேஞ்சஸ் தான். இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ். இந்த காரோட சைடு ப்ரொஃபைல பார்க்கும்போது எந்த விதமான ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரல. டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஒரு பிளாக் கலர்ல மாறி இருக்கு. வீலோட கவருடைய டிசைன் வந்து மாத்திருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். இந்த ட்ரைபருடைய ரியர் ப்ரொஃபைல பார்க்கும்போது இந்த டெயில் லேம்ப், இந்த ஈகிள் ஷேப்ல வரக்கூடிய இந்த டெயில் லேம்ப்ல வந்து எல்இடி லைட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்மோக்கி டெயில் லேம்ப்ஸ்னு சொல்றாங்க ரெனோ வந்து. தென் இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இருக்கு. ரைட், பழைய ட்ரைபர்ல இந்த இடத்துல லைட் வந்து க்ளோ ஆகாது, இப்போ க்ளோ ஆகுது. சூப்பரான விஷயம். இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஆடிஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் இன்செட்ஸ். சென்டர்ல ஒரு 2D டைமண்ட் லோகோ வந்து பொருத்திருக்காங்க. இது பழைய 3Dல இருந்து 2Dயா இடம் மாறி இருக்கு. இந்த இடத்துல ட்ரைபண்டல் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி கீழே வந்து பொருத்திருக்காங்க. இது ஒரு பிரீமியமான ஒரு லுக்கை வந்து கொடுத்துருக்கு. இந்த ரியர்ல ஸ்கிட் பிளேட்டுடைய டிசைன் வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு சில்வர் கலர்ல ஒரு அடிஷன் ஆட் பண்ணிருக்காங்க. கூடவே இந்த ரிஃப்ளெக்டர்ஸும் வருது. ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ், கேமராஸ் ஆல்சோ இங்க பொருத்திருக்காங்க. நல்ல விஷயம். இந்த ட்ரைபர்ல ரூஃப் ரைல் வந்து எந்த மாற்றமும் பண்ணல. ஸ்பாய்லரும் அதே ஸ்பாய்லர் தான். விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் சேஞ்ச் பண்ணல. டிஃபாக் லைன்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு.
வைப்பர் பிளேட்ஸும் அதே தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், இந்த வீல் ஆர்ச் கிளாடிங்கை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கொண்டு வர முயற்சிக்கவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளே இருக்குது, இந்த கேப் இருக்குது. நம்ம கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பட் இதில் வரும்னு எதிர்பார்த்தேன், மாற்றங்கள் கொண்டு வரல. இந்த பானட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். சேம் அதே வெயிட் அடிஷன் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் குறைஞ்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது, பட் தெரியல. இந்த பானட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. பழைய ட்ரைபரில் இதே மாதிரி தான் இருக்கும். ரைட், இந்த ட்ரைபரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தது டர்போ வரும் இந்த வாட்டி அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் இந்த வாட்டியும் வரல. அது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அதே 1 லிட்டர் 3 சிலிண்டர் கொண்ட நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவரை பொறுத்த வரைக்கும் அதே 72 PS பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 96 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் டெலிவரி பண்ணுது. இது எந்தவித சேஞ்ச் எதுவும் கொண்டு வரல. ஸோ ரெனோ தரப்பில் ஏன் டர்போ வந்து ஆட் பண்ணலன்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த என்ஜினில் எந்த விதமான ஒரு ஸ்பேஸ் எதுவும் இல்லை, அதனால டர்போ அடிஷன் வந்து ஆட் பண்ண முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லை, டர்போ அடிஷன் ஆட் பண்ணியிருந்தா இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரிக்குள்ள இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஸ்டண்டாக இருக்கும். 7 சீட்டர் வந்து கொடுக்க முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1 லிட்டர் இன்ஜினை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடு டோரை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சுமே பண்ணல, அதே தீமை தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த டிசைன் சுவிட்சஸ் எல்லாமே வந்து அதே டிசைன் தான், இன்க்ளூடிங் இந்த லாக்கு கூட அவங்க மாற்றலை. எப்படா இந்த குச்சியை மாற்றவங்க நினச்சேன், பட் இங்கேயும் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான், இதை மாற்றலை. இந்த ஸ்டீரிங் வீலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்ட் பேடில் ஒரு டிசைன் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த லோகோ வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்டைலில் இந்த டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. அடிஷ்னலாக எல்லோரும் எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஹைவே ரைடிங்க்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரைட், இந்த ஸ்டீரிங் வீலில் லெதர் ராப்பிங் ஸ்டிச்சஸ் எதுவும் கொடுக்கல, பட் இந்த ஒரு இடத்துல மட்டும் லெதர் ராப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. இதில் காஸ்ட் கட்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளஸ்டரோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லி டிஜிட்டலில் வருது. அதே மாதிரி இதுக்கு மேலே இந்த கிளாஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், பார்க்க ஒரு நல்லா இருக்குங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிசைன் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பிளாக் கலரில் இருக்குது, இதை அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து குரோம் ஃபினிஷ் இருந்தது, இல்லை பியானோ பிளாக் இருந்தது, அதை ஃபுல்லாக தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வுட் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம். ப்ளஸ் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் கலரில் இருக்கும், இதை வந்து டியூவல் டோனில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கே இருக்கக்கூடிய ஏசி வெண்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே இருந்தது, அது ரெண்டையும் தூக்கி கைகரில் உள்ள டிசைன் மூலையே இதை கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இந்த டச் ஸ்க்ரீன் வந்து ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீனு, இது ஒரு சென்டரில் இப்போ ஒரு காம்பேக்டாக கொண்டு வந்திருக்காங்க. பழைய டிசைன் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்திருக்கும், என்னோட பழைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன், பட் இந்த இடத்துல நல்லா இருக்குங்க. இதனுடைய கீ வந்து இந்த மாதிரி ஒரு ரிமோட் கீ வந்து கொடுக்குறாங்க. இந்த லோகோ இடமாற்றம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி லாக் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கீ வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த டைமாவது ஆட்டோமேட்டிக் ஏசியும் வரும் அப்படின்னு நினச்சோம், பட் இப்போயும் மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சுவிட்சஸ் எதுவுமே மாற்றம் பண்ணலை, இது அப்படியே தான் ரீட்டன் ஆயிருக்கு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுடைய சுவிட்சும் அப்படியே தான் இருக்குது, பட் யூஎஸ்பி போர்ட்டு மட்டும் இந்த இடத்துல இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வயர்லெஸ் சார்ஜர்ஸ் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் நாம்பை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்குது, நோ சேஞ்சஸ். ஈவன் இந்த லெதர் ஆல்சோ அப்படியே தான் ரீட்டன் ஆயிருக்கு. சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. இந்த டிரைவரோட சீட்ஸோடைய அப்போல்ஸ்டே வந்து ஒரு நல்ல டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு. ரைட், ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ரைட், அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வருது, ப்ளஸ் இபிடி வருது. அதே மாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படியே இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ரெயின் வைப்பிங் சென்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரைட், ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2024 இருந்தே நமக்கு ஹைட் அட்ஜஸ்டர் கொடுக்குறாங்க. ஸோ இது அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. இன்னொன்று, இந்த ஸ்டீரிங்கில் வந்து நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டெலஸ்கோபிக் கிடையாது.
இந்த ஃபேஸ் லிஃப்ட் ட்ரைபரில் இந்த கிராப் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் டைப் ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். இது ஆட்டோவாக ஃபோல்ட் ஆகும். பட் வேற ஓல்டு ட்ரைபரில் நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைப்பில் இருக்குது. ரியர் ரோ செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐசோ ஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு மினி பக்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சைல்டு ரெஸ்ட்ரெயின் சிஸ்டத்தை இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொவிஷன் வந்து இப்போ எல்லா கார்லையும் மேண்டேட்டரியாக கொடுக்கறதுனால இந்த கார்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். செகண்ட் ரோ சீட்டில் மற்றபடி எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதே 60-40 ஸ்பிளிட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் வந்து லாஸ்ட் ரோவில் கூட பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. இப்போ நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது டவுன் பண்ணும்போது நமக்கு ஒரு லேக் தெரியும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதை பக்காவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி பவர் வந்து நல்ல ஒரு லீனியராக கொடுக்குது. இப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு அண்டர் பவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நல்லா வந்து ஒரு என்ஜினை வந்து பவரை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. NVH லெவல் பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு எந்த நாய்ஸும் கேட்கல. உங்களுடைய மியூசிக் சிஸ்டத்தை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காரை ட்ரைவ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு டிரைவாக இருக்கும். ரைட். அதே மாதிரி ஸ்டீரிங்குடைய கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது பவர் ஸ்டீரிங்னால உங்களுக்கு எந்த விதமான ஒரு எஃபோர்ட்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை, நீட்டாக போகுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் ரைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே நல்ல பவர் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. என்னுடைய பழைய டிரைவரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லேக் தெரியல. டெஃபினட்டாக R&D இந்த ரெனோவுடைய R&D வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மக்களுடைய ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க. மேபி அந்த ரீசனுக்காக தான் இவங்க வந்து டர்போ வந்து ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் LED உடைய ப்ரொஜெக்ட் லைட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டோட த்ரோ நல்லா இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ நல்லா தாங்க இருக்குது இந்த வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு. யா. ஸோ நீங்கள் வந்து நல்ல மைலேஜ் எடுக்கிறதுக்கு உங்கள் காரை வந்து ஒரு ஃபெதர் டச்சில் யூஸ் பண்ணுங்கள். ABC ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளச். அதே மாதிரி கியர்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணணும், டவுன் ஷிஃப்ட் பண்ணணும். அதே மாதிரி வண்டியை நீங்கள் வந்து போட்டு மேடு பள்ளத்தில் போட்டு என்ன சொல்கிறது ஷேக் பண்ணி ஓட்டக்கூடாது. ஒரு ப்ராப்பரான பாத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா திஸ் வில் கிவ் டெஃபினெட்லி 18+ இன் ஹைவே. சிட்டியில் பார்த்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் 15+. தட் இஸ் கேரண்டட். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் கார் பையராக இருக்கீங்க, இல்லை எனக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த எமோஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்ரோடோட ப்ரைஸ் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ப்ராபப்ளி இன் சென்னையில் இது வந்து ஒரு 10.5 lakhs கிட்ட வருது. பழைய டிரைவரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 70 to 80,000 வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி இருக்குது. நிறைய சேஞ்சஸ் வந்து இன்க்ளூடிங் 6 ஏர்பேக்ஸ் வந்து வருது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க முடியும். ரைட். டேர்னிங் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் அதே தான் இருக்குது. அந்த செகண்ட் கியர்லேருந்து போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த லேக் தெரியுது. மற்றபடி நீங்கள் செகண்ட் டு தேர்டு போயிட்டீங்கன்னா நல்லாவே பவர் டெலிவரி பண்ணுதுங்க. ஸோ உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த கிளஸ்டரில் காமிக்கும் நீங்கள் என்ன கியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி கியரை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுமா, அப் ஷிஃப்டா இல்லை டவுன் ஷிஃப்ட்ன்றதை ஏரோ மார்க் மூலமாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மைலேஜ் என்ன குடிக்கின்றதை நீங்கள் இந்த கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். ரைட். இவங்க வந்து இது சிட்டிக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கிறதுனால இது புது வண்டி. ஸோ மைலேஜ் வந்து கம்மியாக காமிச்சிட்டு இருக்கு. பட் நீங்கள் ஒரு 2000-3000 RPM கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மைலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் உங்களுடைய காரை போட்டு அதிகமான ஸ்பீடில் போகாமல் ஒரு 80க்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா லாங் ரன்னில் அந்த இன்ஜினுடைய வேர் அண்ட் டியர் வந்து நல்லா செட் ஆகி அந்த இன்ஜினுடைய பைட்டிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி உங்கள் லாங் லைஃபுக்கு இந்த இன்ஜின் வந்து சப்போர்ட் பண்ணும். தோ இது 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாங் ரன்னுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுடைய ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் தான் இந்த மைலேஜ் வந்து எடுக்க முடியும். நல்லா இருக்குங்க, உண்மையாக ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய ரெனோ குன் ரெனால்ட் ஷோரூமை நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஆஃபர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண காத்துட்ருக்கேன். நான் வந்து பயங்கர ஒரு பெப்பியாக ஓட்டுவேன், எனக்கு ஒரு கார் எந்தூசியாஸ்ட், நான் வந்து அதிகமான 100, 110, 120 அந்த மாதிரி ஸ்பீடில் தான் எப்போவுமே போவேன், எனக்கு வந்து பவர் அதிகமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு செட் ஆகாது. 100 வரைக்கும் ஒரு ஃபேமிலியாக சேஃபாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போக நீ விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா
இந்த கார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்துலையும் குறைய வைக்காது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அழைச்சிட்டு போய் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ரைட், இதில் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்றத இன்னும் வேறு ஏதாவது காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் அந்த காரையும் உங்கள் ஃபேமிலி அழைச்சிட்டு போய் ஒரே நாளில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் முடிவை கரெக்டாக எடுங்க. ரைட், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைபர் வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் வந்து ட்ரைபரோட ஃபேஸ் லிஃப்ட் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டது. இதில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்றத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஃபுல் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் NVH லெவலில் வந்து கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் அதே சிட்டியில் நீங்கள் ஓட்டும் போது ஒரு 15 எடுக்கலாம், ஹைவேல ஒரு 18+ எடுக்கலாம் வித் ஏசி ஆனில். அதுக்கு உங்களுடைய ஏபிசியை வந்து ஃபெதர் டச்சாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். RPM 2500 நீங்கள் ஓட்டுங்க. இந்த கார் ஃபஸ்ட் டைம் கார் பையருக்கு சூட் ஆகுமான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக சூட் ஆகும். அதே போல் என்னுடைய வீட்டில் 5 அடல்ட்ஸ் இருக்காங்க, 2 கிட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த MP வந்து பயங்கர ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்கும். இந்த இமோஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலி அழைச்சிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.